ஆகாயம் தீப்பிடிச்சா நிலா காயுமா? என்ன வேணும்? நீதான் வேணும். பல காதல்கள் வரும், அதான் பிரச்சனை. அந்த எல்லா காதலையும் அப்படியே ஒருங்கிணைத்து ஒரே ஒரு காதல்ல போட்டு பொண்டாட்டி மட்டும் லவ் பண்ணுங்க. லாபம் அப்படி கொட்டுங்க. நீங்க என்ன தொழில் செய்றீங்களோ அதுல உங்களுக்கு ஒரு புது ஆமா இல்ல, நம்ம ஏன் எதை யோசிக்கவே இல்லை? ஆமா இல்ல, அது போன்ற விஷயங்கள். வாழ்க்கையிலேயே முதல் தடவை ராம்ஜி வந்து கடகராசிக்கு நல்லா சொல்ல போறாரு. வாங்க 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 வாங்க, வீட்டு கொண்டாடு, எல்லாம் பட்டா செய்யுங்கப்பா. நீ சொல்றது நடக்குதோ இல்லையோ, நீ சொல்றத கற்பனை பண்ணி பார்க்கும்போது அவ்வளவு ஜாலியா இருக்கு. அப்படிலாம் கிடையாது. இது என்ன பிங்கி பிங்கி பாங்கியா போடுறோம்? எது நடக்குதோ அதுதான் சொல்ல முடியும். மாலை மலர்லாம் இல்லைன்னா பார்த்துட்டு அப்புறம் கேட்பாங்க, ஏன் சார் தப்பா சொன்னீங்கன்னு கேட்பாங்க. பிப்ரவரி 4க்கு அப்புறம் துளாராசிக்காரங்க உட்காந்து இப்படி எண்ணிட்டே இருப்பாங்க, இப்படி எண்ணிட்டே இருப்பாங்க. பணம் லட்ச 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 லட்சமா வரும். கூலா இருங்க. அரசியல்ல எது வேணா நடக்கும். கூலா இருங்க. இந்தியா டே, இந்தோனேசியா டே கூட நீங்க பண்ணலாம், எது வேணா பண்ணலாம். எது பண்ணாலும் வெற்றி தான். சின்ன ஆக்சிடென்ட் பண்ணிட்டு வண்டி எடுக்கும் போது வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மாலை மலர் நேயர்கள் அனைவரும் புத்தாண்டு பலன்களை தொடர்ந்து நான் சொல்லியிருந்தேன், தொடர்ந்து நம்ம சந்திக்க போறோம், பிரயாணிக்க போறோம்னு. அவ்வகையில செவ்வாய் உச்சமாக போகிறது. எப்போ செவ்வாய் உச்சம்? செவ்வாய் வந்து பிப்ரவரி 4ஆம் தேதி மகர ராசியில் ஆட்சி பெற்ற செவ்வாய் மார்ச் 10ஆம் தேதி மகரத்தை விட்டு அடுத்து கும்பத்துக்கு போறார். ஸோ அந்த டைம் பீரியட், அந்த 40 days என்னென்ன நடக்க போகுது? ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி அவரே தான் 8க்கும் அதிபதி, அவர் உச்சமடைகிறார். ராசியாதிபதி உச்சமடைந்தால் என்ன ஆகும்? உடல்நிலை சரியாகும். ஸோ அப்போ பிப்ரவரி 4ஆம் தேதி அனைவருக்கும் யார் யாருக்கெல்லாம் ஹெல்த் இஷ்யூஸ், முக்கியமா அனிமியா, பிபி, சுகர் போன்ற பிரச்சனைகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கோ மேஷராசிக்காரர்களுக்கோ இருந்தால் அவையெல்லாம் சரியாகும். காரணம் என்னவென்றால், உங்களுக்கு செவ்வாய் என்பது ரத்தம் சம்பந்தப்பட்டது. ரத்த சம்பந்தப்பட்ட எந்த வியாதி, ரத்த புற்றுநோய், ரத்தத்தில் வரக்கூடிய பிளேட், அது போதும் சார் போதும், அப்புறம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, எல்லா ரத்தம் தான். அந்த ரத்த சம்பந்தப்பட்ட சொல்லக்கூடிய நோய், சொல்ல முடியாத நோய், எல்லா நோயும் ரத்த சம்பந்தப்பட்டது சரியாயிடும். செவ்வாய்னா புற்றுநோய், அதனால ரத்த புற்றுநோய்க்காரங்களுக்கு எக்ஸ்ட்ராவா சரியாகும். செவ்வாய்னா பல்லு. அப்போ யாருக்கெல்லாம் விருச்சிக ராசி மேஷராசிக்காரங்க பல்லுனால கஷ்டப்படுறாங்களோ அவங்க பிப்ரவரி 4ஆம் தேதி பல் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவார்கள். செவ்வாய்னா ஆயுதம். அப்ப ஆயுத கிடங்குல வேலை செய்யறவங்க யார் யாரு? நம்ம HVFல சொல்ல பீரங்கி தொழிற்சாலை, துப்பாக்கி தொழிற்சாலை போன்றவற்றில் பணிபுரியவர்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் போன்றவை ஏற்படும். செவ்வாய்னா உங்களுக்கு வந்து சூதாட்டம், கிளப்பு போன்ற இந்த கேசினோவில் வேலை செய்கிறவங்க, அதே மாதிரி வந்து உங்களுக்கு ரேஸு அதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும். செவ்வாய்னா வேற என்ன? போலீஸ், மிலிட்ரி. எனக்கு தெரிஞ்ச கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் மிலிட்ரிக்காரர் இருக்கார். கார்கில்ல 7 பேரை சுட்டு கொண்டவர். இந்த போன பெரிய பெரிய வீரர்கள், மாவீரர்களுக்கெல்லாம் நல்ல ஸ்கோப் உடைய மாதம் இந்த மாதம். ஸோ அப்போ மிலிட்ரி, போலீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம். ஸோ இப்போ இந்த என்கவுண்டர், யாகாம்பரம், அது போன்ற ஒரு போலீஸ்களாக கூட தைரியம் வந்து வீர தீர செயல்களில் ஈடுபட்டு பெரிய விஷயங்கள்லாம் சாதிப்பீங்க. நான் சொல்றது கிண்டல் பண்ணல. அதாவது உங்களுக்கு சுட தெரியும், ஆனால் அவங்கள என்ன பண்ணுறாங்க, என்கவுண்டர் மட்டும் பண்ண விட மாட்டேங்கிறாங்க, சும்மா ரோந்து பணியே கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஆசையாக இருக்குது ரவுடியெல்லாம் அப்படி டிஷ் 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 எல்லா ரவுடியும் சுடணும்னு. அவங்க கைகளை அரிக்கிறது இல்லவா, கவலைப்படாதீங்க. உங்கள் கைகள் வந்து இனி உங்களுக்கு கன்று கொடுத்துருவாங்க. போறீங்க ரவுடியெல்லாம் போடுறீங்க, அவ்வளோதான். ஸோ அப்போ அந்த மாதிரி செவ்வாய் உச்சம் பெற்றால் உங்கள் கனவுகள் நிறைவேறும். உடல் ராசியாதிபதி உச்சம் என்பதால் டென்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. எண்ணிய கனவுகள் ஈடேறும். பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்ங்க உச்சங்கிறதுனால நீங்கள் நினைத்த நினைப்பு, நான் வந்து இது ஆகணும் அது ஆகணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா அதுக்கான வழி பிறந்துவிடும். பிப்ரவரி மாதம் உங்களுக்கான பொற்காலம். அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்கள் 12 கூடையவன் 7 கூடையவன் உச்சம் சுத்தம். 7 கூடையவன் என்ன ஆகும்? உங்களுக்கு பல காதல்கள் தான் பிரச்சனை. அந்த எல்லா காதலையும் ஒருங்கிணைத்து ஒரே ஒரு காதல்ல பொண்டாட்டி மட்டும் லவ் பண்ணுங்க. ஸோ அப்போ காதலிக்க துடிப்பவர்கள், நான் வந்து இவங்களை லவ் பண்றேன், ஆனா என்னால ப்ரப்போஸ் பண்ண பயமா இருக்கு, அந்த பயம் தெளிஞ்சு தைரியமா போயிட்டு ஆகாயம் தீப்பிடிச்சா நிலா காயுமா? என்ன வேணும்? நீதான் வேணும்னு கேட்டு அப்படியே லவ் அப்படி ப்ரப்போஸ் பண்ணுவீங்க. அப்படி வண்டியில் உட்கார வச்சு, அப்போ வா வண்டியில் உட்காரு, அந்த மாதிரி உங்கள் லவ் வந்து எப்படி போகும்னா அப்படி போகும்.
ஸோ 7 கூடிய உச்சங்கிறதுனால நான் ஃபாரின் போகணும் சார், நான் கனடா போகணும், ஒன்டேரியோ போகணும், குளிர் பிரதேசங்களுக்கு போகணும் போன்றவையெல்லாம் எதிர்பார்த்தால் அவையெல்லாம் நடக்கும். 7 கூடிய உச்சம் என்பதால் புதிய விஐபி நண்பர்கள் கிடைப்பார்கள். 7 கூடிய உச்சம் என்பதால் ஹோட்டல் தொழிலில் ஈடுபடுபவர்கள், அதே மாதிரி அரிசி தானியங்கள் போன்ற தானிய ஏற்றுமதியில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் மிகவும் பொற்காலமாக இருக்கும். 12 கூடியவனும் அவனே என்பதால் 12ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கட்டில் சுகம், 12ங்கிறது பார்த்தீங்கன்னா ஞானம், ரெண்டுமே தான். இது ரெண்டுத்துல எதை எடுத்துக்க போறீங்கிறது உங்களுக்கு தெரியல. இந்த பக்கம் வேப்பங்காயை கொடுக்குறாங்க, இந்த பக்கம் சர்க்கரையை கொடுக்குறாங்க, எதை தொட்டு சாப்பிட போறேன்னு கேட்குறாங்க. என்ன கேட்டால் நீங்கள் இந்த கசப்பு தொட்டு சாப்பிட்றது உங்கள் வயிற்றுக்கு நல்லது. இல்லை நான் ரொம்ப நாளாக ரொம்ப பிரிஞ்சு போயிருக்கோம், இப்போ தான் சேர்ந்துருக்கோம், ஓகே அப்போ ஸ்வீட் எடு கொண்டாடு. ஸோ உங்களுக்கு அப்போது இல்லறம் சிறந்து மகிழ்வுற்று இருக்க ஒரு அற்புதமான காலம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு. இல்லறம் ப்ளஸ் வந்து உங்களுக்கு காதல் இதெல்லாம் சிறப்பிக்கக்கூடிய மாதங்கள் இந்த ரிஷபம். இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களே உங்கள் காட்டில் மழை, சந்தோஷமா இருக்க போறீங்க. அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு 6-11 கூடிய சுக்கிரன். ஸோ 6-11 கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு 6-11 கூடிய செவ்வாய். 6 கூடிய செவ்வாய் 11 கூடிய செவ்வாய் உச்சங்கிற ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் மிதுன ராசிக்காரர்களுக்கு. இந்த பிப்ரவரி 4 மார்ச் 10 வரைக்கும் சத்துருக்களால் உபாதைகள், எதிரிகள், கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள், கண்ணுக்கு தெரியாத எதிரிகள், கண்ணுக்கு தெரிந்த கிருமிகள், கண்ணுக்கு தெரியாத கிருமிகள். அது என்ன சார் கண்ணுக்கு தெரிஞ்சது தெரியாது, கொரோனா கிருமி கண்ணுக்கு தெரியல, அந்த மாதிரி சொல்றேன். ஸோ கண்ணுக்கு தெரியாத காற்றில் வரக்கூடிய கிருமிகளால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, ஃபீவர், ஜுரம், உங்களுக்கு வந்து உடல் ஏன்னே தெரியாம குளிர்றது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். எதிரிகள் உங்களுக்கு நயவஞ்சகம் செய்து முதுகுல குத்துறது எல்லாம் நடக்கும். ஸோ அப்போ மிதுன ராசிக்காரர்கள் என்ன செய்யணும், என் லாபம் வரும், உங்க கையை தொட்டு நீங்க செய்யற வேலையில உங்களுக்கு லாபம் வரும், கொட்டும். ஆனால் நண்பர்கள், பார்ட்னர்ஷிப்பு, என் மச்சான், என் உயிர், என்ன என் நண்பன், சரியா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், உங்களுக்கு நண்பனே கிடையாது. ஸோ 6 கூடிய உச்சங்கிறதுனால கூட பழகி துரோகம் பண்ணுவாங்க, அல்லது வந்து உங்களுக்கு வந்து பணத்தை வாங்கிட்டு சீட்டிங் பண்ணிட்டு ஓடி போயிடுவாங்க, இதெல்லாம் நடக்கும். ஸோ மிதுன ராசிக்காரர்கள் இந்த பிப்ரவரி 4 மார்ச் 10 வரைக்கும் காசு இருந்தால் நீங்கள் மட்டும் வச்சுக்கணும். அதிகபட்சம் உங்க அம்மாவுக்கு தரலாம், அவ்வளவுதான். தம்பிக்கு கூட தர வேண்டாம், அதிகபட்சம் இவ்வளவுதான். யாரையும் நம்ப வேண்டாம். மிதுன ராசிக்காரர்கள் நம்பிக்கை போகும் நேரம். அதனால 11 கூடிய உச்சம் என்பதால் பணம் வரும். மிதுன ராசிக்காரர்கள் பிப்ரவரி 4 ஆனால் 11 கூடிய உச்சம் என்பதால் லாபம் கொட்டுங்க. நீங்க என்ன தொழில் செய்றீங்களோ அதுல உங்களுக்கு அது போன்ற விஷயங்கள். மற்ற கம்பெனிக்காரங்க கூப்பிடுவாங்க, கமான் வா எங்கிட்ட வேலைக்கு வந்துரு, போங்க, சந்தோஷமா போங்க. வேலையை விட போறீங்க. மிதுன ராசிக்காரர்கள் பிப்ரவரி 4 அப்புறம் வேலையில இருந்தால் அது அதிசயம், வேலை விட்டு மாறுவீங்க. கண்டிப்பா நிச்சயம் வேற பெரிய கம்பெனியில பெரிய பதவியில உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. வாழ்த்துக்கள். அதுக்கான முயற்சியை இப்பயே தொடங்கி இருப்பீங்க, எனக்கு தெரியும். ஜனவரி மாசம்லாம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும். பிப்ரவரி 4 நீங்க ஜாயின் பண்ணிடுவீங்க. புதிய கம்பெனியில் புதிய பதவியில் உட்கார போகும் மிதுன ராசிக்காரர்களுக்கு என் வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு 5 கூடிய செவ்வாய் உச்சம். எங்கப்பா வாழ்க்கையிலே முதல் தடவை ராம்ஜி வந்து கடகராசிக்கு நல்லது சொல்ல போறாரு. வாங்க 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 வாங்க, சீட்டு கொண்டாடு, எல்லாம் பட்டா செய்யுங்கப்பா. முதல் முறையா கடகராசிக்கு நல்லது சொல்றப்பா, தம்புல போடுங்க. கடகராசிக்கு நல்லது சொன்ன ராம்ஜி கண்டிப்பா பார்ப்பாங்க. ஏன்னா இது ஒரு உலக அதிசயம் மாதிரி ஆயிடுச்சு. என்னது நீ எல்லாம் கடகராசிக்கு நல்லது சொல்றியா அப்படிங்கிற மாதிரி. கடகராசிக்காரர்களுக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் 40 நாள் கொட்டுன்னு கொட்ட போகுது காசு. எப்போ? பிப்ரவரி 4 மார்ச் 10 வரைக்கும் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கும்பாங்க. உங்களுக்கு கொடுக்குற தெய்வம் அப்படியே என்ன சொல்றது, கூரையை பிச்சுக்கலாம் வேண்டாம், வீடு ஃபுல்லா அப்படி தண்ணி, இந்த எப்படி இந்த பெருவெள்ளம் வந்து மூழ்கியதோ அப்படி வீடு ஃபுல்லா பணத்தால் மூழ்கிடும். அவ்வளோ பணம், ஹால் நிறைய பணம், பெட்ரூம் நிறைய பணம். ஆனா ஒண்ணு இருக்கியா, நீ சொல்றது நடக்குதோ இல்லையோ, நீ சொல்றத கற்பனை பண்ணி பார்க்கும்போது அவ்வளவு ஜாலியா இருக்கு. அருணாச்சலம் படம் பாத்தீங்களா, அதுல அடுக்கி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அப்படி பணத்தை அடுக்கி வச்சு கொடுப்பாங்க உங்களுக்கு. அப்படியே ஒரு கட்டுக்கிட்டா குறைய நீங்க செலவு பண்ணுவீங்க, ஜாலியா இருக்கும். ஸோ அப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த 40 நாளும் உங்களுக்கு வந்து கஷ்டங்கள் தீர்ந்து பணமெல்லாம் கொட்ட போகிறது. விரலெல்லாம் பணம், விரலெல்லாம் நகமெல்லாம் பணம், ஜாலியா இருக்கு. ஸோ கடகராசிக்காரங்களுக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. 5 கூடியவன் உச்சங்கிறதுனால குழந்தைக்காக கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் 2 பிள்ளைகள் பிறக்கும். பிப்ரவரி 4 உங்களுக்கான நேரம். இதுதான் உங்களுக்கான நேரம். புதுசாக பணம் எடுக்க போறேன் சார், புதுசா நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போறேன், புதுசா நான் அது பண்ண போறேன், இது பண்ண போறேன், எது பண்ணாலும் ஜாலி. கடகராசிக்காரர்களுக்கு 10 கூடிய செவ்வாயும் புதிய தொழில், புதிய வாழ்க்கை அமைய போகிறது.
நான் பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருக்கேன், இருந்துட்டு போ, ஷேர் மார்க்கெட்டில் பெரிய ஆளாயிருவீங்க. நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன், இருந்துட்டு போங்க, டிஎன்பிஎஸ்சியில் பாஸ் ஆகி கலெக்டர் ஆயிருவீங்க. ஸோ இதுதான்னு கிடையாது. கடவுள் உங்களுக்கு செவ்வாய் அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சா எப்படி செவ்வாய் சனிலாம் டான் 400 அப்படிதான் படம் பார்த்துருக்கீங்களா? அதில் ஒரு வார்த்தை சொல்லுவார், என்ன சொல்லுங்க, வேணாம் விடுங்க, சொன்னால் சட்ட ரீதியாக பிரச்சனை ஆயிரும். ஸோ அதனால இவரை நம்புறதுக்கே அவர் நம்பலாம். அந்த மாதிரி கண்டிப்பாக இந்த டான் கிட்டலாம் போய் சொல்லிட்டீங்கன்னா டான் கண்டிப்பாக செய்வார், சுத்தெல்லாம் விட மாட்டார். தலை உன்னை நம்பி வந்துட்டேன் தலை, அவ்வளோதான் விடுங்க, யுவர் பிளஸ்டு. சிம்மராசிக்காரர்களுக்கு 4 9 செவ்வாய் உச்சம் பெறுவதால் வீடு மாடு மனை, உயர்கல்வி உயர் பதவி படிப்பு அப்பாவோட அனுகிரகம் அதிர்ஷ்டம் எல்லாம் கொட்ட போகுதுங்க. உங்களுக்கு எல்லாம் லீவ். என்னது எது லீவு? உங்களுக்கு இப்போ நான் 2 எது 8 ஆகும்னு சொன்னேன்ல, எல்லாம் லீவ். ஒரு 40 நாளைக்கு கோ டு ஊட்டி அண்ட் கொடைக்கானல், என்ஜாய் என்ஜாய் என்ஜாய். உங்களுக்கு சூப்பரான நேரம். இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு 4ன்னா சுகஸ்தானம். அப்போ நீங்க ஒரு கட்டில் அப்படி படுத்துட்டு அப்படியே என்னப்பா இப்படி வேலை செய்வீங்க. அப்படி எந்திரிச்சு ஒரு 10 நிமிஷம் வேலை வைப்பீங்க, 50,000 சம்பாதிச்சிருவீங்க, திருப்பி படுத்துக்குவீங்க, அவ்வளோதான். ஹைபர்னேஷன் கரடிகளை போல இந்த 40 நாட்களும் உறங்கிக்கொண்டே ஜாலியாக ஃபேமிலியோட இருக்க போறீங்க. நீட்டாக ஒரு ஹில் ஸ்டேஷன் போங்க, ஒய்ஃபை மட்டும் கூட்டிகிட்டு போங்க, ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு மகிழ்ந்திருக்கும் நேரம். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அதெல்லாம் சரியாரு. அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன் சார், லவ் மேரேஜ் சார், ஊரை விட்டு ஓடி வந்துட்டேன் சார், ஃபோன் பண்ணுங்க, கமான் அப்படின்னு சேர்த்துப்பாங்க. ஸோ அப்போ 4 9 செவ்வாய். ஆனால் சிம்மராசிக்காரர்களுக்கு பாதகாதிபதி அவன் உச்சமானதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். போட்டு கொடுக்குறவங்க, துரோகிகள், எதிரிகள், இவங்கள்ட்டலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ரகசியங்களை யார்ட்டையும் சொல்லாதீங்க. வதந்தி பரப்புவார்கள் உங்களை பற்றி. வதந்தி, உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுட்டுருவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால ஜாக்கிரதையா இருங்க. இவங்கெல்லாம் வேலை வெட்டியே இல்லாத வெட்டி பசங்க. அவங்க சொன்னதை இந்த காதில் வாங்கி அப்படி காதை வாஷ் பண்ணிட்டு போயிருங்க, அவ்வளோதான். இந்த காதுக்குள்ள கூட வர விடக்கூடாது, அவ்வளோ வரத்து கூட கிடையாது. கன்னியாராசிக்காரர்களுக்கு 3 8 செவ்வாய் உச்சம். சார் எல்லாருக்கும் கடகத்துக்கே நல்லது சொல்லிட்டீங்க. கன்னி அப்படிலாம் கிடையாது. இது என்ன பிங்கி பாங்கியா போடுறோம்? எது நடக்குதோ அதுதான் சொல்ல முடியும். மாலை மலர்லாம் இல்லைன்னா பார்த்துட்டு அப்புறம் கேட்பாங்க, ஏன் சார் தப்பா சொன்னீங்கன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம உண்மையா இருக்கணும். ஒரு சேனல் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கு, 3 8 செவ்வாய் உச்சம், 8 அவன் குட்டிச்சோராக்குவான் என்பதால் அந்த செவ்வாய் 5 அமர்ந்திருப்பதால் இறையருள் கிடைக்காது. இறை சாபத்திற்கு கோபத்திற்கு ஆளாவீர்கள். ஆமா, இல்லைன்னா மட்டும் இறைவன் கூட டெய்லி உட்காந்து தாய்பாஸ் விளாண்டு இருக்கேன், இறைவன் மேல கோபப்பட போறாரு. கரெக்டு தான். இங்க பாருங்க, நான் ஒன்று நியாயமா கேட்கிறேன். என் மனைவி சிந்து அடிக்கடி கிடைக்கப்பா, ராம்ஜி நீங்க சொன்னீங்க யோகாதிபதி குரு வந்துட்டாரு எனக்கு அப்படின்னு. ஒன்றும் நடக்கல. ஆனா நேத்து சொன்னீங்க சந்திராஷ்டமம் வந்தாச்சு சிந்து, சண்டை போட போறேன்னு. அது மட்டும் கரெக்டா நினைக்குதா எப்படி? அப்ப நான் சொன்னேன், சிந்து உனக்கு மட்டும் கிடையாது, உலகத்துல எல்லாருக்குமே கெட்டது கண்டிப்பா நடக்கும், ஆனா நல்லது மட்டும் நடக்கிறது ஆப்ஷனல் தான். கேட்டா மகனே அதற்கு பதிலாக உனக்கு இதை கொடுத்துருக்கேன் இல்லை மகனே அப்படின்னு சொல்லி நம்மளை கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனா ஏன்டா எனக்கு கெட்டது பண்ணேன்னு கேட்டா அது ஒரு விதின்றுவாங்க. அந்த மாதிரி இறைவன் கோர்ட்ல கெட்டதுக்கு மன்னிப்பே கிடையாது. நம்ம கிட்ட ஜெயிலர் படம் மாதிரி தான். என்னது நம்ம கிட்ட என்ன சகோதரி, ஜெயிலர் படத்துல என்ன சொல்லுவாங்க, ஒரே வார்த்தை தான், நம்ம கிட்ட தண்டனைகள் மட்டும்தான், நம்ம கிட்ட மன்னிப்புகளே கிடையாது. அந்த மாதிரி 5 குடையவன் போய் 8 குடையன் உட்காந்துட்டானால் என்ன பண்ணலாம், தண்டனைகள் தான். அப்ப நீ என்னெல்லாம் தப்பு பண்ண, ஐயோ இப்படி கேட்டா நான் என்ன சொல்றதுன்னு தெரியலையே, நான் ஊரு புடுது பண்ணி வச்சிருக்கேனே. எண்ணிக்கோங்க, உங்களுக்கே தெரியும், அதுக்குரியது நீங்களே சரி பண்ணிருங்க. நீங்களே யார் துன்புறுத்துறீங்களோ அவங்க காலில் போய் விழுந்து தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சிரு, சரணம் சரணம், அவ்வளவுதான். அப்போ இறைவனிடத்தில் பணிய வேண்டும். 8 உச்சம் என்பதால் ஒரே நல்ல விஷயம், உங்களுடைய நெஃப்ட் வேல்யூ, உங்களுடைய நீங்க ஷேர்ல ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, எல்ஐசி பாலிசி, நான் கூட சொல்லி போட்டேன் சார், ஜீவனானந்த் போட்டேன். எங்கிட்ட போட்டவர் என்ன சொன்னார், எப்போ வேணா அந்த ஜீவனானந்த் நீங்க திருப்பிக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஒரு 3 வருஷம் கட்டினேன், வருஷம் 33,000 சார், 1 லட்சம் கட்டினேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, போய் திருப்பி கேட்கிறேன், என்ன சொல்லிட்டாங்க, 3 வருஷத்துக்கு உனக்கு 15,000 ரூபா தான் கிடைக்கும்ட்டாங்க. என்னங்க 3 வருஷம் 33,000 மேனிக்கு 1 லட்சம் ஆச்சுங்க அப்படின்னு கேட்டேன். 3 வருஷத்துல நீ செத்துருந்தீங்கன்னா உனக்கு 15 லட்சம் கொடுத்துருக்கணும்ல.
அவங்க அப்படி சொல்லலை, ஊடக அறம் இல்லை இதெல்லாம் சொல்றது. இருந்தாலும் சொல்றேன், அப்படி பாலிசி கூட பார்த்து போடணும்னு சொல்றேன். என்கிட்ட சொன்னவன் என்னை ஏமாத்தி போட்டிருக்கான். அப்போ உங்களுக்கு எதெல்லாம் வந்து டபுள் ஆகிற பாலிசி, ட்ரிபிள் ஆகிற பாலிசி, 1 போட்டா 10, 2 போட்டா 20, இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். அதுதான் ஒரே நல்ல விஷயம். அதிர்ஷ்டத்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஆனால் என்ன, தேவையில்லாத அபவாதங்கள், பிரச்சனைகள் போன்றவை ஏற்படும். 8 கூடியவன் குட்டிச்சோறாக்க என்பதால் யாராவது குழந்தை விஷயத்துல ஐவிஐ பண்ண போறேன், ஐயுஐ பண்ண போறேன், அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. எது பண்ணாலும் நடக்காது. அடுத்ததாக துளாராசிக்காரர்கள் 2 கூடைய செவ்வாய் உச்சங்க. வேற என்ன வேணும்? 2 மட்டுமா? 2 7 கூடைய செவ்வாய். அடாடாடாடாடா, இதை விட வேற என்ன வேணும்? துளாராசிக்காரர்கள் காட்டில் மழை. ஆமா சார், எப்ப வந்தாலும் துளாராசிக்காரங்கள்ட்ட ஏதோ வாங்கிட்டீங்க. துளாராசிக்காரங்களுக்கு எப்போ நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். நல்லா இல்லைன்னா பழைய வீடியோ எடுத்து பாருங்க, துளாராசிக்காரங்களுக்கு கண்டபடி பேசியிருப்பேன். அதனால துளாராசிக்காரங்களுக்கு சூப்பரா இருக்கு இந்த செவ்வாய் பயிற்சி. பிப்ரவரி 4க்கு அப்புறம் துளாராசிக்காரங்க உட்காந்து இப்படி எண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா 2 கூடிய தனாதிபதி உச்சங்க. பணம் லட்சமா வரும். கோடியா 7 கோடி. ஒய்ஃபோட சண்டை போட்டவங்களாம் சேர போறீங்க. ஃபாரின் போகணும்னு ஆசைப்பட்டவங்களாம் ஃபாரின் போக போறீங்க. புதிய விஐபி நண்பர்கள் வர போறாங்க. நீங்க உட்காந்து காஃபி சாப்பிட்றதே ஒரு பெரிய டவுன் கூட தான். அந்த அளவுக்கு உங்களுடைய ஸ்டேட்டஸ் உயர போகிறது. சாதாரண கார் வச்சிருக்கவங்க பெரிய கார் வாங்க போறீங்க. சாதாரண மளிகை கடை வச்சிருக்கவங்க சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்க போறீங்க. அப்போ உங்க எண்ணங்கள், உங்கள் கனவுகள் பூர்த்தி ஆகக்கூடியது துளாராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி 4 மார்ச் 10 வரைக்கும். அடுத்ததாக என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசி நேயர்களே, நிறைய பேர் கேட்டாங்க, இதயத்தின் இடப்பக்கம்னு ஏன் சொல்றீங்க? என் மனைவி விருச்சிக ராசிங்கிறதுனால கிடையாதுங்க. பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 1 6 கூடைய செவ்வாய் உச்சமடைகிறார். அப்போ அதே தான் மேஷராசிக்கு சொன்னதுதான். மேஷராசிக்காவது 1 8 கூடைய செவ்வான்னு சொன்னேன். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 1 6 கூடைய செவ்வாய். 1 கூடைய செவ்வாய் உச்சமடைவதால் நான் சொன்னேன், அதாவது ராசியாதிபதி உச்சமடைவதால் ராசிக்கு அதிபதியாகப்பட்ட ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பிபி, சுகர், ரத்தம், வேற என்னெல்லாம் பிரச்சனைகள், ரத்த சம்பந்தப்பட்ட பிளேட்லெட்ஸ் கம்மி, அனிமியா போன்ற எல்லா பிரச்சனைகளும் சரியாகும் ராசியாதிபதி உச்சம் என்பதால். போலீஸ், மிலிட்ரி சம்பந்தப்பட்ட ஜாப்ஸ் அல்லது சம்பந்தப்பட்ட நபர்கள் உங்களுக்கு உதவுவாங்க. ராசியாதிபதி உச்சம் என்பதால் உடம்பு வேகம், தைரியம், விவேகம் எல்லாம் அதிகமாகும். ஆனால் 6 கூடையவன் உச்சம் என்பதால் புதிய வியாதிகள் போன்றவை வந்து ஒரு சத்ருக்கள் உங்கள்கிட்ட கூட பழகினவங்களே உங்கள்கிட்ட போட்டு கொடுப்பாங்க. இந்த பிப்ரவரி 4க்கு அப்புறம் மனசை கஷ்டப்படுத்தக்கூடிய அடப்போங்க சார், எல்லாம் ஸ்வீட்டில் வச்சிருவீங்களாம், கடைசியாக சாப்பிடக்கூடாதும்பீங்களாம். அந்த மாதிரி எல்லா நல்லதும் சொல்லிவிட்டு கடைசியா நோய்ங்கிறீங்க. நோய் வந்தால் எப்படி சார் இதெல்லாம் அனுபவிக்கிறது? என்ன பண்ணா உங்களுக்கு நோயா வராது. ராசியாதிபதி உச்சங்கிறதுனால 6 கூடையவன் என்பதால் சத்ரு ஜெயம். உங்களுடைய எதிர்ப்பவர்களை எதிர்த்து காட்டுவீர்கள். நீங்க சவால், வீடு கட்டுறேன், கட்டி காட்டுறேன்டா, எல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்கும் எப்போ? இந்த பிப்ரவரி 4 மார்ச் 10 வரைக்கும் உங்களுக்கு சபத கியூ தான். நீங்கள் சபதம் ஜெயிப்பீங்க. ஆனால் உங்களுக்கு கூட பழகினவங்கள நம்பாதீங்க. நான் எப்படி சொன்னேன் மிதுன ராசிக்காரங்களுக்கு, அந்த மாதிரி நம்பாதீங்க. நம்பினீங்கன்னா உங்களை முதுகுல குத்திடுவாங்க. அப்போ பிப்ரவரி 4 மார்ச் 10 வரைக்கும் ஒரு புதிய எதிரியை இனம் கண்டு கொள்ள போகிறீர்கள். என்னது? நீயா இத்தனை மனசில் இவ்வளோ வச்சுக்கிட்டு, அந்த மாநாடு படை கிளைமேக்ஸ் மாதிரி தான். மனசில் இவ்வளோ வச்சுக்கிட்டு, இவ்வளோ வன்மம் வச்சுக்கிட்டு, அந்த மாதிரி தான். ஸோ அப்போ கூலாக இருங்க. அரசியலில் எது வேணால் நடக்கும். கூலாக இருங்க. அரசியலில் எது வேணால் நடக்கும். அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு 12 கூடையவன் 5 கூடையவன் உச்சம். ஏப்பா, ஏற்கனவே 5ல் குரு, 5ல் இவர் வேற உச்சம். அப்போ என்ன நடக்கும்? குழந்தையா பிறகு போகுது. 5ங்கிறதுனால சொத்தா சேரப்போகுது. அரக்கோணத்தில் 3 லட்சத்துக்கு வாங்கி போட்டேன் சார், அது 30 லட்சம் ஆயிருக்கும். சோழிங்கநல்லூர்ல 2 லட்சத்துக்கு வாங்கி போட்டோம், 20 லட்சம் ஆயிருக்கும். சார் மவுண்ட் ரோட்ல 2 கோடிக்கு வாங்கினேன், 20 கோடி ஆயிருக்கும். எல்லாம் 10 டைம்ஸ் போட்டுங்க. அப்போ 5 கூடையவன் உச்சம் என்பதால் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எதிர்பாராத திருப்பங்கள், எதிர்பாராத மாற்றங்கள். அப்போ நான் இன்ட்ரோடை பண்ணலாமா? இன்ட்ரோடா இல்லைங்க, இந்தியா டே, இந்தோனேசியா டே கூட நீங்க பண்ணலாம். எது வேணா பண்ணலாம். எது பண்ணாலும் வெற்றி தான். எது பண்ணாலும் வெற்றி. நீங்க என்ன பண்ணலாம்? என்ன வேணா பண்ணலாம். தனுசு ராசிக்கு போறான்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. 5 கூடிய இறைவன் அனுகிரகம் கிடைப்பதால், 5 கூடிய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகிரகம் கிடைப்பதால் உங்க காட்டுல மழை அவுத்து விட்டாச்சு. ஜாலியா இருங்க. இந்த 40 நாள் நீங்க வைக்கிறதுதான் சட்டம். என்ன வேணா பண்ணுங்க. அடுத்ததாக என் மனதிற்கு மிகவும் பிடித்த மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு 11 கூடிய செவ்வாயும் 4 கூடிய செவ்வாயும் ஆட்சி என்பதால்
இங்க இருந்து துவங்குது உங்க வீடு கட்டுற புள்ளி. வீடு, மாடு, மனை, கார், புகழ், உயர்கல்வி, உயர் பதவி, மாமனார் சப்போர்ட், லாபம், புதிய நண்பர்கள், எல்லாம் எல்லாம் எல்லாம். அப்போ ஒரு லிஸ்ட் எடுத்து எழுத போறீங்க. எனக்கு வந்து இது வேணும், அது வேணும், இது வேணும், கார் வேணும், வீடு வேணும், வண்டி வேணும், வாகனம் வேணும். எஸ் 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 எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் 11 கூடிய பாதகாதிபதி, அவன் வந்து செவ்வாய் பாதகாதிபதி, உங்களுக்கு உடம்புல உட்கார்றதால ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், புதுசா பிபி சுகர் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ மகர ராசிக்காரர்கள் உடம்பை பத்திரமா பார்த்துக்கணும். ஆக்சிடென்டல் பீரியட், வண்டி போட்டு கீழே போறீங்க, இது ஒன்று மட்டும் நடக்கும். பெருசாக ஆக்சிடென்ட் ஆகாது, ஆனால் சிராய்ப்புகளாவது நடக்கும். ஸோ அப்போ மகர ராசிக்காரர்கள் சின்ன ஆக்சிடென்டல் பீரியட் வண்டி எடுக்கும் போது வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, அதை மட்டும் சொல்லுங்க, வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம். இதை சொல்லிட்டு ஆரம்பிங்க. இது ரொம்ப ஈஸி தானே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தமிழ்நாட்டு பெண்களுக்கெல்லாம் முருகன் தான் என்னது ஃபர்ஸ்ட் காதலனே முருகன் தான். தமிழ்நாட்டு பெண்கள் லவ் பண்றது முருகனை தான். இது ஒரு பெண் என்கிட்ட சீக்கிரட்டா சொன்ன உண்மை. சின்ன பிள்ளையிலேருந்து முருகனை தான் நாங்கள் லவ் பண்றோம். ஏங்க கண்ணன் தானே லவ் பண்ணுவோம். சே கேரக்டரிஸ்டிக்ஸ் முருகன் இஸ் த பெஸ்ட். அவங்க நம்ம பெண்கள் என்னெல்லாம் யோசிச்சு வச்சிருக்காங்க. கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 3, 10 கூடிய செவ்வாய். 3, 10 கூடிய செவ்வாய்ங்கிறதுனால 10 கூடையவன் உச்சம் அப்படிங்கிறதுனால என்ன ஆகும்னா புதிய ஜாப் கிடைக்க போகுது. கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் இது வரைக்கும் நான் சும்மா அப்படி சுற்றி வந்தேன் சார், வேலையே இல்லை சார், இனிமேல் வேலை கிடைக்கும். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து 10 கூடையவன் உச்சம் என்பதால், கர்மஸ்தானாதிபதி உச்சம் என்பதால் செய்த பலன்களுக்கெல்லாம் புண்ணியம் கிடைக்கும். ஸோ கும்பராசிக்காரங்களுக்கு 3 கூடையவனும் உச்சம் என்பதால் உங்களுக்கு சின்னதா ஒரு சண்டை அடிதடி, ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, ஏற்ற மாதிரி ஒரு வண்டி வருது, ஏய் ஓரமா போடா, நீங்க சொல்றீங்க உடனே டேய் நீ ஓரமா போடா, எதுவும் சொல்லக்கூடாது, அடிச்சிருவாங்க. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும், ஜாக்கிரதையா சார், அமைதியா போங்க சார், ஏன் சார் மரியாதை இல்லாமல் பேசாதீங்க சார், நீங்க சார்னு தான் பேசணும். ஸோ எப்பொழுதும் கண்ணியத்தை தவறவிடாமல் இருங்கள். கும்பராசிக்காரர்களுக்கு தேடி வரும் வம்பு, நீங்கள் அந்த வம்புக்குள்ள இறங்காம இருக்கணும். சரியா? அடுத்ததாக மீனராசிக்காரர்களுக்கு 2 குடையவன் உச்சம். வெறும் 2 குடையவன் மட்டுமா? 9 கூடிய பாக்யாதிபதி உச்சம். தனாதிபதியும் பாக்யாதிபதியுமாக செவ்வாய் உச்சம். இந்த 12 ராசிகள்லயே ரொம்ப சூப்பர் ராசிகள் 2. ஒன்னு மீனம், ஒன்னு துலாம். 2 பேருக்கும் 2 குடையவன். மீனத்துக்கு 2 கூடிய மேஷம், துலாத்துக்கு 2 கூடிய விருச்சிகம். இவங்க 2 பேரும் சூப்பரா இருக்க போறாங்க. அதுல மீனராசிக்காரர்கள் நினைத்ததை நிறைவேற்றுவார்கள். நான் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டலான் இருக்கேன், கட்டிடுவீங்க. மடம் வைக்கலான் இருக்கேன், வச்சிருவீங்க. டிராவல்ஸ் வைக்கலான் இருக்கேன், வச்சிருவீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். மீனராசிக்காரர்கள் ஆசைப்பட்டது ஃபுல்லா நடக்கும். எல்லாத்துக்கும் எஸ் 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 எஸ். லேண்ட் வாங்க போறேன் நடக்கும், கோயில் கட்ட போறேன் நடக்கும், என்னெல்லாம் எஸ்ஸோ எல்லாம் எஸ்ஸோ. மீனராசிக்காரர்கள் நினைச்சதெல்லாம் நடக்க போகுது. 2 கூடையவன் உச்சம் என்பதால், அதே நேரம் 2 கூடையவன் உச்சம் என்பதால் சொன்ன காரியம் எல்லாம் அத்தனையும் பலிக்கும். 9 கூடையவன் உச்சம் என்பதால் தந்தை வழி சொத்துக்கள், தந்தை வழி சொந்தங்களை மீட்பட போறீங்க. இந்த பிப்ரவரி 4க்கு அப்புறம் மீனராசிக்காரர்கள் தந்தை வழி சொந்தங்களை சந்திப்பீர்கள். அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். புதிய சொத்துக்களுக்கான முகாந்திரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஓ இது இருக்குல்ல, மறந்துட்டேன்ல, ஓ இதை பண்ணலாம்ல, இந்த இன்வெஸ்டரை பார்க்கலாம்ல போன்ற ஐடியாக்கள் வரும். மீனராசிக்காரர்களுக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடும். 2ங்கிறது உணவு பழக்க வழக்கம், 2ங்கிறது வந்து திரவ பழக்க வழக்கம். மீனராசிக்காரர்கள் யாராவது குடிக்கிறீங்கன்னா அதெல்லாம் சரியாயிடும். அந்த பழக்கங்கள்லாம் நின்று போய் உடம்பு பாடி பில்டரா நீங்க மாற போறீங்க. ஸோ அப்போ மீனராசிக்காரர்கள் உடல் வலிமையும் மன வலிமையும் அதிகமாக போகிறது. ஸ்டார் ரேட்டிங் வாங்க போறீங்க. உங்க காட்டுல மழை. ஆக 12 ராசிகளுக்கும் செவ்வாய் உச்சமானதால் என்னவென்று பார்த்தோம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது யாருன்னு நான் சொல்லிட்டேன். மிதுன ராசிக்காரங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாதிரி வேற யார் ஜாக்கிரதையா இருக்கணும்னு நான் சொன்னேன். கன்னியா ராசிக்காரங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மற்றபடி மற்றவங்களாம் ஜாலியா விளையாடலாம். எல்லாம் நல்ல நேரம் தான், அருமையான நேரம் தான், உங்களுக்கு எந்த கவலையுமே இல்லை. சிம்ம ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இது பாதகாதிபதிங்கிறதுனால ரத்த சம்பந்தப்பட்ட அனிமியா வராமல் பார்த்துக்கணும்னு சொன்னேன். ஒரே ஒரு வழிபாடு செவ்வாயை பொறுத்த வரைக்கும் முருக வழிபாடு. குன்றின் மேல் இருக்கும் குமரனை வழிபடுங்கள். அல்லது அதர்வைஸ் வீட்லேயே ஒரு முருகன் படம் இந்த மாதிரி மாட்டி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞான தண்டாயுதபாணி சுவாமிக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா அரோகரா சொல்லிட்டே இருக்கு. அரோகரா நாமம் தான் பார்த்தோம். மீனராசிக்காரர்களுக்கும் துளாராசிக்காரர்களுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கும் என் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.